எம்எல்ஏ வீட்டுல திருட வந்துட்டு ஏன்டா பண்ற புடிச்சு போறியா? நான் எந்த தப்பும் பண்ணல. நான் ஒரு மிலிட்டரி மேன். விடுங்க குழந்தைங்க. தர்மா தர்மா பாப்பா பாத்துக்க. ஏண்டா அப்பாவி எம்எல்ஏ வீட்டுல போய் தகராறா பண்ற? மிலிட்டரிக்காரங்க போலீஸ்காரன் பயந்து வந்துருச்சா? காட்டுறேன். என்னடா முறைக்கிற? ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டா எழுதணும். நல்லா கேட்டுக்க. எம்எல்ஏ வீட்டுல திருட போனா போலீஸ் ஒப்படைச்சாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது போய் ரயில்ல விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். இப்படிதான் இருக்கணும். தெரிஞ்சுடா? ஏதாவது போட்டோ விட்டு எல்லாரையும் திட்டு அனுப்பிடுவாங்க. அப்பா பாருங்கப்பா, தங்கச்சி நானும் வந்திருக்கோம்ப்பா. பாருங்கப்பா அப்பா, அப்பா பாருங்கப்பா, அப்பா 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 என்ன ஒரு வாட்டி பாருங்கப்பா. அப்பா அப்பா பாருங்கப்பா. தர்மா, துரோகிங்களை பழி வாங்க தயங்காத. உனக்கு துணையா துப்பாக்கி இருக்கு. அம்மா கல்லறையில புதைச்சு வச்சிருக்கேன். பாவிங்களை பழி வாங்கு தர்மா, பழி வாங்கு. பாப்பாவை பாத்துக்க, பாப்பாவை பாத்து. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். அரசாங்க தரப்பு வாதங்களையும் சிறுவனது வாக்குமூலத்தையும் வைத்து பார்க்கும்போது சிறுவன் தர்மாவின் தந்தை எம்எல்ஏ நக்கீரன் வீட்டில் திருடிய குற்றத்திற்காக காவல் நிலைய விசாரணையின் போது தப்பியோடி ரயிலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றும் சிறுவன் தர்மாவின் வயதுக்கு மீறிய மூர்க்கத்தனத்தால் காவலர் படுகொலை செய்யப்பட்டது உண்மை என்றும் தெரிவதால் இபிகோ 302வது செக்ஷன் படி சிறுவன் தர்மாவுக்கு தண்டனை விதிக்கிறேன். ஒரு காலம் இருக்குது சூழ்நிலை கைதியே, ஒரு மாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே. ஏழை உனக்கு ஒரு காலம் இருக்குது சூழ்நிலை கைதியே, ஒரு மாசை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே.
பாசம் செய்தவன் தேசம் போடுறானே. தேசம் என்பதை வாழ்க்கை என்றுதான் மூடன் நம்புறானே. நல்லதேது கெட்டதேது நல்லவற்று சொல்லிக் கொடு, கட்டதை நீ கையில் எடு மாவா தோழனே. ஏழை உனக்கொரு காலம் இருக்கு சூழ்நிலை கைதியே. கொடுமாட்டை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே. சட்டம் என்பது கெட்டிக்காரனின் கையில் பொம்மராட்டம். தர்மம் என்பது ஜீவன் உள்ளது அறியும் அந்த கூட்டம். காயம் பட்டவன் நியாயம் கேட்பவன் வாழ வேண்டும் தாயே. காலதேவன் வாழ வைக்கணும் வாழ்த்து கூறு தாயே. புத்தி உண்டு சக்தி உண்டு சத்தியத்தில் பக்தி உண்டு வெற்றி பெறும் நேரம் என்று வாவா தோழனே. ஏழை உனக்கொரு காலம் இருக்கு சூழ்நிலை கைதியே. கொடுமாட்டை மனிதர்கள் ஆடும் கயவர்கள் வாழ்ந்திடும் பூமியே. அண்ணா தம்பி, உன் தங்கச்சி இப்ப ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டா. பத்திரிகைக்கு படிச்சுட்டு ஒரு பத்திரிகை ஆபீஸ்ல ரிப்போர்ட்டரா வேலை செய்யறா. மாசம் 2000 ரூபாய் சம்பளம், காரெல்லாம் கொடுக்கறாங்க. ஆனா வீட்டுல மட்டும் தங்கறது இல்லப்பா, ஊரு ஊரா போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. சந்தோஷம் தானே? வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. நாராயணமூர்த்தி தலைவரே. அவரை வர சொல். சரிங்க. 6 நாள்ல தேர்தல். நாட்டு நடப்பெல்லாம் எப்படி? எங்க பார்த்தாலும் உங்க போஸ்டர் தானுங்க கண்ணுல படுதுங்க. எங்க கோவை மாவட்டத்திலங்க உங்களுக்கு அமோக ஆதரவுங்க தலைவரே. இந்த தடவை நீங்க தான் முதலமைச்சர். அதை தடுக்க ஒரு பயிலாலும் முடியாதுன்னு எங்க மதுரை மாவட்டமே புகஞ்சிட்டு இருக்கு தலைவரே. முதலமைச்சரா மட்டும் இல்லையா, எவ்வளவு செலவானாலும் சரி பிரதமர் பதவிக்கான டிகிரியும் ப்ரமோஷனையும் சேர்த்தே வாங்கிடுவோம்னு எங்க சேலம் மாவட்டத்துல சேலஞ்சில் பண்ணியிருக்கேன். உங்க பேச்சுல ஜனங்கள்லாம் மயங்கி கிடக்குறாங்க. ஓட்டுச்சாவடி திறக்க வேண்டியதுதான், ஜனங்கள்லாம் நம்ம சின்னத்துல குத்த வேண்டியதுதான், நீங்க முதலமைச்சரா வர வேண்டியதுதான். எல்லாம் வாங்க. ரெடி தலைவரே. உட்காருங்க. இவரு யாருன்னு தெரியுமில்ல? மிஸ்டர் மூர்த்தி, எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச். நாம ஆட்சியில் இருக்கும்போது ஒரே ஒரு கையெழுத்து போட்டு இவருக்கு ப்ரமோஷன் கொடுத்தேன். அந்த நன்றிக்காக பட்ஜெட் அறிக்கையை கவர்னருக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கையில கொடுத்தாரு. இப்போ 6 நாள்ல நடக்க போற தேர்தல்ல நம்ம கட்சிக்கு ஆதரவு அதிகமா இல்ல ஆளுங்கட்சிக்கு ஆதரவு அதிகமான்னு ரகசிய போலீஸ் தயார் பண்ண அறிக்கையை முதலமைச்சர்கிட்ட போறதுக்கு முன்னாடி இங்கே கொண்டு வந்திருக்காரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்க பேச்ச மட்டும் எவன் நம்புறானோ அவன் நடுத்தருவுக்கு தான் வந்து நிக்கணும். என்ன மாதிரி இப்பதான் எனக்கு கொஞ்சம் புத்தி வந்திருக்கு. அதான் இந்த கலர் துண்டுகளை மட்டும் நம்பாம காக்கி சட்டை கூட கொஞ்சம் காது கொடுக்கறேன். நீங்க படிங்க. வீட்டுல எல்லாரும் சௌக்கியம் தானே? எஸ் சார்.